முத்துவுக்கு மீனா இல்லாமல் இருக்க முடியல. மீனாவை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு மீனாவை வந்து கூப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கவங்க யாருமே சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடாம இருக்கிறாங்க, அதனால நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மீனா இருந்துட்டு, உங்களுக்கு பொங்கி போடுறதுக்காக மட்டும்தான் என்னை கூப்பிட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு உன் மேலே கோவம் தான், இருந்தாலும் அப்பா பட்னியாக இருக்கிறார் இல்லையா, நீனா அப்பாவை பார்த்து பார்த்து மாத்திரை மருந்து எடுத்து கொடுப்ப, வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுப்ப, ஆனால் அப்பாவை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது முத்து பண்ணுறது தப்பு தான். என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டோம்னா சரி, சண்டை போட்டோம் சமாதானம் ஆயிக்கிறோம், வான்னு சொல்லி கூப்பிட்டா அது ஒரு விஷயம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் பட்னியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? சரி, இப்போ மீனாவும் கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா விஜயா இருந்துட்டு, என்னடி அப்படியே போய் ஒரே இதாக வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எங்கே போனேன், உங்கள் பையன் தானே என்னை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லவும், எப்படா வீட்டை விட்டு அனுப்பி வைப்பான் நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருந்தையோ, அதான் போயிட்டு உட்காந்துக்கிட்டேன் உங்கள் வீட்டிலேயேன்னு. உங்கள் ஆத்தாக்காரியும் மகளை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டோமே, நமக்கு துணைக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூடயே வச்சுருந்துருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவுக்கு கோவம் வருது. நான் போய் கூப்பிட்டாதான் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவள் அங்கே இருந்தா. தேவையில்லாமல் நீங்கள் அவளை பேசாதீங்க, ஏற்கனவே அவளை பற்றி பேசி தான் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்க, இன்னமும் அவளை பற்றி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. ஸோ இது பேசி முடிக்க ரோகிணி வந்துட்டு, ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, கிறிஷுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்ருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நீ அவளை பார்த்து, ஃபோன் கூட இப்போ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும், சரி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து எதற்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இல்லை, அம்மாவோட ஃபோட்டோ வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஒட்டணுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்னோட புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. சரி, இப்போ யாரோட ஃபோட்டோ கொடுக்குறது, அம்மா அப்பா ஃபோட்டோ கொடுக்கணும்ல, யார் ஃபோட்டோ கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து கேட்குறாங்க. என்னடி இது புது கேள்வியாக இருக்குது, நீ தாண்டி உன் ஃபோட்டோவை தாண்டி கொடுக்கணும், நீ தானடி அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, அங்கே என் மாமனார் வேலை பார்க்குறாருமா, ஒருவேளை அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆகாது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் தானே வச்சுக்க போகிறாங்க, ஆஃபீஸ் ரூமில் தானே அவங்க மாமனார் வேலை பார்க்குறாங்க, அதனால கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போ அப்பா ஃபோட்டோ வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இதுக்கு பதில் சொல்லுமா, அப்பா ஃபோட்டோ வேணும்னு கேட்குறான், இதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இல்லைப்பா, அப்பா இறந்துட்டாங்க, அதனால் அதை பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டலாக பேசுகிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, வேறு யார் ஃபோட்டோவாவது அம்மா அப்பா ஃபோட்டோன்னு ஒட்டுறதுக்கு கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.